நான் தான் பூண்டு தோல். என்ன எல்லாரும் வேஸ்ட்னு தூக்கி எறியறீங்களே, ஆனா பல் வலி வந்தாதான் என் மதிப்பு புரியும். என்ன கொஞ்சம் உப்போட நசுக்கி வலி இருக்கும் இடத்துல லைட்டா போட்டா வலி மெதுவா குறையும். நான் தான் டீ தூள். என்ன வேஸ்ட்னு நினைச்சிட்டீங்களா? நான் இன்னும் வேலை செய்யும்பா. என்ன நல்லா உலர வச்சு பிரிட்ஜ்ல ஒரு பாத்திரத்துல வச்சா பிரிட்ஜ்ல இருக்கும் கெட்ட வாசனை எல்லாம் ஓடிடும். ஹே, நான் தான் தர்பூசணி வெள்ளை பகுதி. சிவப்பு பகுதியை மட்டும் சாப்பிட்டு என்ன மட்டும் தூக்கி எறிங்களா? என்ன ஜூஸ் மாதிரி அரைச்சு கொஞ்சம் உப்பு அல்லது எலுமிச்சை சேர்த்தா? நான் தான் சூடுக்கு சூப்பர் கூலர். நான் தான் கொத்தமல்லி தண்டு. எல்லாரும் இலைகளை தான் முக்கியம்னு நினைச்சு என்ன மட்டும் தூக்கி எறிங்களே, இலைகளோட சேர்த்து எண்ணெயும் அரைச்சா சட்னிக்கு நான் தான் ரியல் மாஸ்டர். நான் தான் சாம்பார். இந்த மிஸ்டேக் நீங்க தினமும் பண்றீங்க. எல்லா காய்கறிகளையும் ஒரே நேரத்துல போடுறதுதான் ப்ராப்ளம். சீக்ரெட், தனித்தனியா வேக வச்சு லாஸ்ட்ல பருப்புல மசாலா சேர்க்கணும். அதான் நான் ஹோட்டல் மாதிரி டேஸ்ட் வரும். நான் தான் இட்லி. இந்த மிஸ்டேக் நீங்க தினமும் பண்றீங்க, அதான் நான் ஹார்ட் ஆகுறேன். மாவு ரொம்ப தண்ணியா இருக்குதா? அதுதான் ப்ராப்ளம். சீக்ரெட் திக்கா வெச்சுக்கோங்க. அப்போ நான் காட்டன் மாதிரி சாஃப்ட் ஆகிடுவேன். நான் தான் தோசை மாவு. இந்த மிஸ்டேக் நீங்க தினமும் பண்றீங்க, அதான் நான் சீக்கிரம் புளிச்சிரேன். ஃப்ரிட்ஜ்ல லிட் டைட்டா மூடுறீங்களா? அதுதான் காரணம். சீக்ரெட், கொஞ்சம் லூசா மூடுங்க. நான் 2 நாள் ஃப்ரெஷ்ஷா இருப்பேன். நான் தான் டீ. என்ன கடை டீ மாதிரி ஸ்ட்ராங்லன்னு கேக்குறீங்களா? தண்ணீர்ல கொதிக்கும் போதே ஏலக்காய் இஞ்சி சேர்த்தா சூப்பர் ஆப்ஷனல் தான். சீக்ரெட், கொஞ்சம் தண்ணியில ஃபர்ஸ்ட் நான் ஸ்ட்ராங்கா பாயில் பண்ணி லாஸ்ட்ல பால் சேர்க்கணும். அப்போதான் நான் கிக் கொடுப்பேன். சாதம் வெள்ளையாவும் உதிரியாவும் வரணும்னா அரிசி ஊற வைக்கும் போது சில ஐஸ் கட்டிகள் சேர்த்துக்கோங்க. சாதம் சூப்பரா வரும். பூரி மாவு பிசையும் போது சின்ன அளவு சக்கரை சேர்த்தா பூரி நீண்ட நேரம் நல்லா உப்பலா மொறுமொறுன்னு இருக்கும். தோசை பொன்னிறமா மொறுமொறுன்னு வரணும்னா இட்லி மாவோடு சின்ன அளவு கடலை மாவு சேர்த்து தோசை ஊத்துங்க. சப்பாத்தி சாஃப்டா மிருதுவா வரணும்னா மாவு பிசையும் போது சிறிது பால் சேர்த்து பிசையுங்கள். சப்பாத்தி சூப்பரா வரும். ஏய் ஏய், என்ன குப்பையில போடுறீங்களா? நான் வாடி போயிட்டேன்னு தூக்கி போடாதீங்க. என்ன அப்படியே ஒரு நைட் ஃபுல்லா குளிர்ந்த தண்ணியில போட்டு வைங்க. அடுத்த நாள் காலையில பாருங்க, நான் மறுபடியும் குண்டு குண்டா செம ஃப்ரெஷ்ஷா மாறிடுவேன். ஹலோ, எனக்கும் அதே பிரச்சனை தான். நான் காஞ்சு போய் கல்லு மாதிரி இருக்கேனா? கவலையே படாதீங்க. எந்த கை உதவி வேணாம். நானே இந்த வெதுவெதுப்பான தண்ணியில குதிக்கிறேன் பாருங்க. இப்ப புரிஞ்சு பாருங்க. ஜூஸ் சும்மா அருவி மாதிரி ஊத்தும். காய்கறியை வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் முட்டையின் உள்ளே இருக்கும் அந்த மெல்லிய படலம். முட்டை உடைத்த பிறகு என்னை மெதுவாக எடுத்துக்கொள். 3 நாட்கள் நிழலில் நன்றாக உலரவிடு. பிறகு எண்ணெய் மிக மென்மையான பொடியாக அரைத்து தேங்காய் எண்ணெயுடன் சேர்த்து ஒவ்வொரு இரவும் பயன்படுத்தினால் சருமம் மென்மையாகி சுருக்கங்கள் குறைந்தது போல தோன்ற உதவும். நான் தான் அரிசி. என்ன வேக வச்ச தண்ணிய கீழே ஊத்தாதீங்க. அத தலைக்கு தேய்ச்சு குளிங்க. உங்க முடி கண்டிஷனர் போட்ட மாதிரி பளபளன்னு மின்னும். நான் தான் பீட்ரூட். உதடு கருப்பா இருக்கா? என் சார தினமும் உதட்டுல தடவுங்க. நான் தான் தயிர். வெயில்ல முகம் கருத்து போயிருந்தா என் கூட ஒரு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து கலந்து முகத்துல போடுங்க. முகம் தங்க மாதிரி ஜொலி. நான் தான் சக்கரை. என்ன போட்டு வச்சிருக்க டப்பால 2-3 கிராம்பு போட்டா எறும்புங்க என் பக்கமே வரமாட்டாங்க. நான் தான் பருப்பு. நான் வண்டு குடிக்காம இருக்க 2-3 காய்ஞ்ச மிளகா அல்லது பிரிஞ்சி இலைய உள்ள போட்டு வைக்கலாம். நான் தான் டீ தூள். என்னோட ஒரு சிறிய காய்ந்த எலுமிச்சை தோல் அல்லது 2 ஏலக்காய போட்டு வச்சா நான் மனம் மாறாம இருப்பேன். நான் தான் கடலை மாவு. நான் சீக்கிரம் பிசுபிசுப்பா ஆகாம இருக்க ஒரு சின்ன பெருங்காய கட்டிய போட்டா வாசனையும் மாறாது, பூச்சியும் வராது. நான் முருங்கைக்காய். சாதாரண காய்னு நினைக்காதீங்க. என்னோட மருத்துவ குணங்கள் தெரியுமா? இந்தியாவில் காற்று மாசுபாட்டால் பாதிக்கப்படும் நுரையீரலுக்கு முருங்கைக்காய் ஒரு சிறந்த இயற்கை மருந்து. நான் உங்கள் சிறுநீர் பையில் இருக்கும் நச்சுக்களை அகற்றி ரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்க உதவுகிறேன். குழந்தைகள் முருங்கைக்காய் விதைகளை சாப்பிட்டால் மலக்குடல் இருக்கும் கிருமி பூச்சிகள் வெளியேற உதவும். ஹலோ, நான் தான் வாழைக்காய். என்ன கட் பண்ண உடனே பிளாக் ஆகிடுவேன். ஆனா டென்ஷன் வேண்டாம். 5 நிமிஷம் மோர்ல சோக் பண்ணுங்க. அப்பதான் நான் சூப்பர் பொரியல் ஆகுவேன். ஹேய், நான் தான் கேரட் பொரியல். என்ன சாஃப்டா மட்டும் சமைச்சா டேஸ்ட் கொஞ்சம் போரிங் தான். ஆனா ஒரு சீக்ரெட் இருக்கு. லாஸ்ட்ல 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை பவுடர் போட்டா நான் கிறிஸ்புல் ஹீரோ பொரியல் ஆகிடுவேன். வணக்கம், நான் கீரை. என்ன பிளேனா மட்டும் சமைச்சா கொஞ்சம் சாஃப்டா தான் இருக்கும். ஆனா டெம்பரிங்ல 1 ஸ்பூன் பாசி பருப்பு சேர்த்தா என்னோட டெக்ஸ்சர் சூப்பர் ஆகும். ஹெல்தியும் டேஸ்டியும் இருக்கும். ஹலோ, நான் தான் கோகனட். என்ன டைரக்டா பொரியல்ல போட்டுடாதீங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் லைட்டா ரோஸ்ட் பண்ணுங்க. அப்ப என்னோட ஸ்மெல் வாவ், டேஸ்ட் கூட ஹோட்டல் ஸ்டைல் ஆகிடும். ஐஸ் வாட்டருக்கு பதிலா கொஞ்சம் இஞ்சி கருவேப்பிலை போட்ட மசாலா மோர் குடிச்சு பாருங்க. வயித்து சூடு நீங்கி செரிமானம் சூப்பரா நடக்கும். அதிகப்படியான வேர்வையால வர்ற தலைவலி போணுமா? ஒரு கிளாஸ் லெமன் ஜூஸ்ல கொஞ்சம் புதினா சேர்த்து குடிங்க. உடம்பு உடனே புத்துணர்ச்சி ஆயிடும். வெயில்ல வாடி போன உங்க முகத்தை சட்டுன்னு பிரகாசமாக்க ஒரு கிளாஸ் தர்பூசணி ஜூஸ் குடிங்க. இது உடம்புல நீச்சத்தை குறையாம பாத்துக்கும், சோர்வை விரட்டும். நான் பாகற்காய். உப்பு தண்ணீரில் ஊற வைத்தால் என் கசப்பு குறையும். நான் வெங்காயம். என்னை தண்ணீரில் ஊற வைச்ச பிறகு நறுக்கினால் கண் எரிச்சல் குறையும். நான் காலிஃபிளவர். மஞ்சள் உப்பு தண்ணீரில் ஊற வைத்தால் உள்ளிருக்கும் பூச்சிகள் வெளியேறும். நான் வெண்டைக்காய். எலுமிச்சை சாறு சேர்த்து சமைத்தால் என் ஒட்டும் தன்மை குறையும். நான் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட். என்ன அரைக்கும் போது தண்ணிக்கு பதிலா நல்லெண்ணெய் சேர்த்து அரைச்சா நிறம் மாறாம ரொம்ப நாள் கெடாம இருப்பேன். நான் தான் தயிர். ஒர ஊற்றும் போது காம்பு நீக்காத ஒரு பச்சை மிளகாய போட்டு வச்சா நீண்ட நேரம் புளிக்காம இருப்பேன்.
நான் தான் முட்டை. என்னை ஈஸியா உரிக்க வேக வச்சதும் குளிர்ந்த நீர்ல போடுங்க. அழகா உரிவேன். நான் தான் இட்லி மாவு. காம்போட ஒரு வெற்றிலைய சேர்த்து மூடி வச்சால் 2 நாட்கள் ஆனாலும் நான் ஃப்ரெஷ்ஷா இருப்பேன். யாரு என்ன தொட்டுக்க போறீங்க? சீக்கிரம் வாங்க, ஆறி போயிட போறேன். தம்பி நான் ஊத்துனாதான் இட்லிக்கே மரியாதை. நீ சும்மா சைடுல ஓரமா இரு. வணக்கம். நான் தேங்காய் சட்னி. இட்லிக்கு நான் தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட். எண்ணெய் இல்லாம கால உணவு முழுமையா இருக்காது. ஹலோ. நான் வதக்க சட்னி. கொஞ்சம் காரம், கொஞ்சம் மசாலா. என் டேஸ்ட் ரொம்ப ஸ்பெஷல். நான் தக்காளி சட்னி. கலரும் காரமும் சேர்ந்த சுவை நான் தான். இட்லியோட கலந்தா ரொம்ப சூப்பர். எச்சரிக்கை, நான் கார சட்னி. கொஞ்சம் காரமா இருப்பேன், ஆனா சாப்பிட்டா மறக்க முடியாது. நான் நிழக்கடலை. ஒரு நிமிஷம், என்ன க்ளீன் பண்றதுல மிஸ்டேக் பண்ணாதீங்க. நான் தான் ப்ராண்டா. சரி வாங்க, எப்படி க்ளீன் பண்ணணும்னு நானே சொல்றேன். ஏய் பாஸ், என் ஷெல்ல மெதுவா பீல் பண்ணுங்க. ஃபோர்ஸா புல் பண்ணாதீங்க. அப்பதான் என் ஃப்ரெஷ் மீட் டேமேஜ் ஆகாது. என் பேக்ல ஒரு பிளாக் லைன் இருக்கு, அது வெயின்டா. டூத் பிக் யூஸ் பண்ணி மெதுவா ரிமூவ் பண்ணுங்க. இல்லனா டேஸ்ட் ஸ்பாயில் ஆகிடும். இப்ப நல்லா கழுவுங்க. இப்ப நான் க்ளீன் ப்ரான் ஆகிட்டேன். நான் தான் பச்சை பயிறு. 30 நிமிஷம் ஊற வைங்க. 3-4 விசில் போதும், இல்லனா கஞ்சி ஆயிடுவேன். நான் தான் கொண்டை கடலை. 8 மணி நேரம் ஊற வைங்க. 6 விசில் வைங்க, அப்பதான் சாஃப்ட் ஆகுவேன். நான் தான் கருப்பு கடலை. 8 மணி நேரம் ஊற வைங்க. 6 முதல் 8 விசில் வைங்க, இல்லனா ஸ்டோன் ஸ்நாக். நான் தான் ராஜ்மா. 8 மணி நேரம் ஊற வைங்க, 7-8 விசில் வைங்க, இல்லனா கல்லு மாதிரி இருப்பேன். நான் தான் வேர்க்கடலை. ஊற வைக்க தேவையில்லை, 4-5 விசில் வைங்க, இல்லனா பல்லுதான் வேலை பார்க்கும். நான் தான் அரிசி வடித்த தண்ணீர். என்ன கீழே ஊத்தாதீங்க. என்ன சாம்பார்ல குழம்புல சேர்த்தா கெட்டியாகும். ருசி நெக்ஸ்ட் லெவல். நான் தான் உருளைக்கிழங்கு தோல். என்ன வீணு நினைக்காதீங்க. என்ன கழுவி எண்ணெயில வறுத்தா கிறிஸ்பியான ஸ்நாக் ரெடி. சிப்ஸ் மாதிரி இருக்கும். நான் தான் எலுமிச்சை தோல். என்ன தூக்கி போடாதீங்க. என்ன பாத்திரத்துல தேய்த்தா எண்ணெய் வாசனை போயிடும். பாத்திரம் பளிச்சுன்னு மின்னும்.